நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் எங்களது இந்த குறுகிய அழைப்பை ஏற்று இந்த அணிக்கு வாழ்த்து தெரிவித்து வருகை தந்துள்ள நடிகர்கள் வாரிசு ராதாரவி சார் அவர்களையும் எஸ்.வி. சேகர் சார் அவர்களையும் ராமராஜன் அவர்களையும் உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதன் அணி என்று சொன்ன உடனே இந்த அணியில நானும் வந்து சேர்ந்துப்பேன்னு சொல்லிட்டு அன்பாலயா பிரபாகர் வந்து சேர்ந்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு கௌரவம். ஏன்னா அவர் வந்து சங்கத்தில் ஒரு 6 வருஷம் வந்து பொறுப்பாக செயலாற்றினவர். ராமநாராயணன் சாரோட அணியிலையும் இருந்து ஜெயிச்சு வந்தவர். இப்போ அவரோட மகன் ராமசாமி தலைமையை எடுத்துக்கிட்டு வந்து நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை வேணும். அதனால பிரபாகர் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். அதே மாதிரி இந்த அணி ஆரம்பிச்ச உடனே நாங்கள் எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசணும். அதே சமயம் நேரடியாகவே பார்த்தோம். எல்லாருமே நல்லா இருக்கு, நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மீண்டும் ஜெயிச்சு நிறைய வேலைகளை செய்யணும்னு சொல்லி அவங்க சில ஆப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே செஞ்சதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபார்முலேட்டுக்குள்ளே வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதாவது ராமநாராயண சாரோட பையன் ராமசாமி எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது ஒரு டாக்கா இருந்தது. உங்களுக்கு அந்த மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் அவர் என்னென்ன செஞ்சிருக்காருன்னு ஒரு அமைதி புரட்சியை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. முதல்ல சங்கத்தை காப்பாற்றி மறுபடியும் சங்கத்துக்கே கொடுத்ததில்ல முதல்ல அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் கைத்தட்டி. இப்போ இந்த அணி ஆரம்பித்த உடனே நான் வந்து சேர்றேன்னு கிட்டத்தட்ட நாங்கள் 50 பேரை வந்து ஃபில்டர் பண்ணி தான் இப்போ 26 பேரை கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கே வந்து இந்த அணிக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஆதரவும் சப்போர்ட்டும் தாங்கிறது இந்த நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பிப்ரவரி 22 எலெக்ஷன் இருக்குது. அந்த 22 காலை 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போலிங்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கவுண்டிங் இருக்குது. நீங்கள் இதே மாதிரி எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ராமநாராயணன் அணிக்கு வந்து பெருவாரியான வாக்குகளை அளித்து இந்த அணியை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை இருவரும் குவித்து பணிகளை கேட்டுக்கொள்கிறோம். கந்தசாமி நாயுடு காலேஜ் அண்ணா நகரில் இருக்கு. தேர்தல் அதிகாரியாக ராஜேஸ்வர் ரிட்டையர்ட் ஜட்ஜு தான் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து எதா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த அணியில் நாங்கள் நம்பர்லாம் கொடுக்குறோம், நீங்கள் எப்போ வேணாலும் பேசலாம். அதே மாதிரி இனிமேல் இந்த கவுன்சிலுக்குன்னு ஒரு நம்பர் வந்து வாங்கி வைக்க போகிறோம். அந்த நம்பரில் எப்போ வேணாலும் 24 வருஷம் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த படங்களை ரிலீஸ் பண்ண விஷயத்தில் எல்லாரோட ரொம்ப அனுபவம் உள்ளவர் சவுந்தர் எல்லா பஞ்சாயத்துலையும் போய் உட்காந்து பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி டிடி ராஜா வந்து இப்போ பார்த்தீங்க எத்தனை படம் எடுத்திருக்கிறாருன்னா எல்லா படமே நல்ல சம்மந்தப்பட்ட படம், மக்களுக்கு பிடிச்ச படமாக தான் எடுத்து அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. சிவி குமாரை பற்றி ஏவி பார்த்தீங்க. ஸோ ரொம்ப செலக்ட் பண்ணி தான் நம்ம தலைவர் வந்து இந்த புது ஆளுங்களை பழைய ஆளுகளை மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறாரு. ஏன்னா இருந்தவங்களே இருக்கிறாங்க, இவங்களை தவிர வேறு ஆள் யாருமே இல்லையாங்கிற ஒரு கேள்வி அந்த சைட்லேருந்து வந்துட்டே இருந்தது. ஸோ அதை போக்குறதுக்காக தான் 50% புது ஆளுங்களை 50% பழைய ஆளுங்களை அதை அனுபவம் உள்ள ஆளுகளை வச்சு இந்த நிர்வாக திறப்பட செயல்படுத்த நினைச்சு பண்ணியிருக்கிறாரு. அவர் அதிகமாக பேச மாட்டார தவிர நரசிம்மராவ் மாதிரி நம்ம தலைவர் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் எந்த வித தலைக்கும் பட வேண்டாம். இதில் சில சமயம் ஃபோன் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் ஒரே சமயம் எல்லாரும் ஃபோன் பண்ணும்போது மற்ற ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அது பெரிய குறையாக நினச்சிக்காதீங்க. இனிமேல் அடுத்தடுத்து வர காலங்கள் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. அது அதெல்லாம் வந்து இப்போ நம்ம சிவி குமார் பேசும்போதும் டிடி ராஜா பேசும்போது நம்ம தலைவர் பேசும்போது உங்களுக்கு அந்த அறிவிப்புகள் வரும். மறுபடியும் வந்து உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து வருக என்ற கூறி வரவேற்கிறேன். நன்றி.